எடுத்துக்கொள்வோம். சுவாசஸ் எல்லாரும் வாசிக்க கேட்போம். 10th chapter verse 8, 9, 10 மூணு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமன் chapter 10 verse 9, 8, 9, 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உன் இருதயத்திலும் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய நிலை, சூழ்நிலை, நம்முடைய இருக்கிற இன்னைக்கு காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான வழி என்னென்று நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன்கள், குறைவுகள், தரித்திரங்கள், வறுமைகள், தோல்விகள், வியாதிகள், இதெல்லாம் எப்படி மாற்றணும், டோட்டலா எப்படி இதை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பர்மனண்டா இதை மாற்றக்கூடிய வழி என்னன்னு சொன்னா அது விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும் என்று தொடர்ந்து நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வந்ததுன்னா, விசுவாசம் என்பது ஒரு சக்தி மாதிரி, விசுவாசம் ஒரு மூலப்பொருள் மாறி. ஏன்னா விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்கள் ஒன்னு உருவாக்கணும், உண்டாக்கணும், கிரியேட் பண்ணணும்னா ஆண்டவர் அப்படிதான் உண்டாக்கினார். அப்போ விசுவாசத்தினால் வார்த்தை கொண்டு, அப்போ விசுவாச வார்த்தை கொண்டு தேவன் படைத்த உலகம் வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மை இருந்தது. அதை தேவன் அவருடைய விசுவாச வார்த்தைகளை பேசி அதை மாற்றினா, அதே மெத்தடு தான் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கை இருக்கிற இருள், ஒழுங்கின்மை, வெறுமை, கஷ்டம், தோல்வி, பிரச்சனை, இதெல்லாம் விசுவாசத்தை கொண்டு மாற்ற முடியும். இது அறிந்தால் இதுதான் காட்ஸ் மெத்தட், இது ஆண்டவருடைய முறை, காட்ஸ் வே. இதை நாம் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி இருக்கிறோம். வரும் நாட்களை இன்னும் பெருசா மாறி அதை மாற்றுகிற ஒரு சக்தி வல்லமை இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டால், அதுக்கப்புறம் பிரச்சனை நாம் பெருசா பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு பிரச்சனை பெருசா இருக்குது, ஏன்னா அதை மாற்றக்கூடிய ஒரு வழி நமக்கு தெரியாதனால தான் இவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றக்கூடியதான வழி அது விசுவாசத்தினால் மட்டும்தான் பெர்மனண்டா மாற்ற முடியும். இதை பேஸ்ட் இந்த டாபிக்ல நிறைய காரியங்களை போதித்திருக்கிறோம். கடந்த பல வாரமாய் விசுவாசமும் வார்த்தையும், அதாவது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா விசுவாசத்துலதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வார்த்தைக்குள்ளதான் விசுவாசம் இருக்கு. அதான் ரோமர் 10:17 சொல்றதுன்னா, கேள்வினால் விசுவாசம் வரும், விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது. அப்ப விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும், தேவனுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்குது. அப்படி வார்த்தைகளை கேட்க கேட்க, அதாவது பவுல் சொல்றார், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. அப்போ வார்த்தையும் விசுவாசம் ரெண்டும் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் தான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசணும். நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளது வெளியா ஆகும். அப்போ இன்னைக்கு இந்த விசுவாசமும் நம்முடைய நாமம், இதான் டாபிக். இந்த ஆரம்பிக்க போறோம். விசுவாசமும் தேவனுடைய வார்த்தை, அதை முடித்து இப்போ விசுவாசமும் நாமம். அப்போ விசுவாசமும் நாவின் அதிகாரம். உங்க வார்த்தை அதுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, எஸ். ஆனா நீங்க பேசுகிற வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. இதை புரிந்தா நீங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் அற்புதமா இருக்கும். ஆமென். அப்போ உங்க வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. the power of tongue நமக்கு அநேக கிறிஸ்துவுக்கு தெரியாது. நாவின் அதிகாரம். நாம் எப்படி
வேண்டியதெல்லாம் பெற முடியும். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் எப்படி கொண்டு வர முடியும்? அதான் பைபிள் வசனம் இருக்கிறது. ஆனா வார்த்தை விட நீங்க சொல்லுகிற பேசுகிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை கொள்ளும். அதனால இந்த வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை, நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசினா அந்த வார்த்தைக்கு தடுத்து நிறுத்த எந்த சக்தியும் கிடையாது. அதே மாதிரி நீங்க பேசினாலும் அதை தடுத்து நிறுத்த சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க பேசுகிற வார்த்தைக்கு ரெண்டு உலகம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒன்னு தள்ளப்பட்ட தூதன் லூசிபர், ஃபாலன் ஏஞ்சல், அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு தேவ தூதர்கள் உங்க வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் நீங்க பேசும்போது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. சோ அது ஆர்டினரி கிடையாது. நீங்க பேசுகிற வார்த்தை இது சும்மா பேசணும், பேசினாலே ஏதோ ஒரு உலகத்திற்கு போயிடும். நீங்க நெகட்டிவ் பேசினால் நெகட்டிவ் உலகம், ஃபாலன் ஏஞ்சல், இந்த இருளின் தூதர்கள், பிசாசு, தள்ளப்பட்ட தூதன், அவன் எடுத்து இந்த வார்த்தை எடுத்து என்ன பண்ணுவான்? டெவலப் பண்ணுவான். ஆனா நீங்க வார்த்தை எடுத்து பேசி கர்த்தருடைய வார்த்தை பாசிட்டிவா பேசினால் தேவ தூதர்கள் பரலோகம் எடுத்து அந்த வேலை செய்யும். நீங்க நிறைய காரியங்களை எடுத்து நம்ம தியானிக்க போறோம். அடுத்து நிறைய வசனங்களை வாசிக்க போறோம். ஏன்னா நம்முடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். உங்க நாவு ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தேவன் மனிதனை தன்னுடைய சாயல படைத்தார்னா, தேவனுடைய சாயல் என்பது பேசக்கூடியது. இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். படைத்த எல்லாம் படைப்போம் தேவ சாயலே கிடையாது. தேவன் படைத்தார், ஆனா அது தேவ சாயல் கிடையாது. ஆனால் மனுஷன் மாத்திர தேவ சாயல், God's image, God's likeness. அந்த இமேஜும் லைக்னஸும் எது என்றால் தேவனை போலவே மனிதன் பேசக்கூடியவர். புரியுதுங்களா? தேவனை போலவே நாம் பேசக்கூடியவர், தேவனை போலவே செயல்படக்கூடியவர், தேவனை போலவே நீங்க பேசி பாருங்க. இதுதான் டெஸ்ட் வைக்கிறாரு. நீங்க ஜெனிசிஸ் சாப்டர் 2 பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாத்தையும் படைத்து தேவன் ஆதாமிடத்தில் கொண்டு வருகிறார். இங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்றார், ஒரு நல்ல டெஸ்ட். இது சாப்டர் 2, ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 19, 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி தேவன் அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ரொம்ப கீவேர்டு. கடவுள் என்ன பண்றாருன்னா, படைத்த மனிதனை இப்ப ஆபரேட் பண்ணணும். படைத்த ஆதாம் தன்னை போல படைத்தவன், இப்ப தேவனை போலவே அவன் என்ன செய்யணும்? ஆபரேட் ஆகணும். இவன் ஆபரேட் பண்றானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றார். பாருங்க, என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப கடவுள், இப்ப நான் என் சாயல படைச்சிருக்கிறேன், என்னுடைய ரூபம் என்னுடைய சாயல் இருக்கிறது. இப்ப என்னை போலவே ஆதாம் என்ன பண்ணணும்? ஆக்ட் பண்ணணும். இப்ப கடவுள் போலவே ஆக்ட் பண்ற சாயல் ரூபம் என்னென்றால் பேசுகிற ஆற்றல், பேசுகிற சக்தி, பேசுகிற வல்லமை. தேவன் எதை வேணாலும் சொல்லிட்டு செய்வார், சொல்லாம செய்யவே மாட்டார். இப்ப அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய வேத வார்த்தையில, இந்த வேத வசனத்துல வைத்து கொடுத்துட்டார். இப்ப நமக்கு வேண்டியது எங்க இருக்குதுன்னா, உங்க கையில் இருக்கிற வேத புஸ்தகம், உங்க கையில் இருக்கிற பைபிள், இந்த வார்த்தைக்குள்ளதான் தேவன் அவர் என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, அவருடைய இருதயத்தின் எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய பிளான், அவருடைய வில் அண்ட் பர்பஸ் பிளான் எல்லாம் இப்போ அவருடைய வார்த்தையில எழுதி உங்க கையில கொடுத்துட்டார். இப்போ அவர் என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, அவருடைய சித்தம் திட்டம் என்ன, நாம எங்கோ போய் தேட வேண்டியதில்லை. அந்த சித்தம் எண்ணம் திட்டம் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி உங்க கையில கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய இருதயம் என்ன இங்க இருக்கு, கர்த்தருடைய எண்ணம் என்ன
இங்க இருக்கிறது. கர்த்தருடைய பிளான் என்ன? இங்க இருக்கிறது. அதனால இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல அதிகமா நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், நீங்கள நான் உலகத்தில் எப்படி வெற்றியா வாழணும், ஜெயமா வாழணும், சுகமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வாழணும், எல்லாமே இங்க கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போது உங்க கையில் இருக்கிற வேத புஸ்தகம்னா கர்த்தருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ பாக்குற நீ என்ன பேசுற. ஆதாமை ஆரம்பத்தில் அப்படி டெஸ்ட் பண்ணா, எவைகளை அவன் என்ன பேரிடுவான் என்று அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இன்னைக்கு இருக்கிற ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் பேர் யார் வச்சது? ஆதாம் தான். ஏதாவது மாறி இருக்கா? மாறவே கிடையாது. ஏன்னா அவன் தேவனை போலவே பவர்ஃபுல்லா பேசக்கூடியவன். ஆனா இந்த ஒரு சக்தி நமக்கு தெரியாம இருந்து, the power of tongue. அற்புதம் உங்க கையில் இருக்குது, உங்க நாவில் இருக்குது. வல்லமை உங்க நாவில் இருக்கிறது, என் நாவில் இருக்கிறது. சோ நாம் எதை பேசினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுதான் தேவனுடைய ரூபம் சாயல். அப்ப தேவனை போல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க தேவனுடைய ரூபம் சாயல் ஒன்றும் கிடையாது. அவரை போலவே முதல்ல பேசக்கூடியவர்கள். அதனால்தான் பேசுகிற இந்த சக்தி, இந்த வல்லமை தேவன் மனிதனுக்கு கொடுத்தான். கிரியேட்டிவ் பவர். இப்ப கடவுள் ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, அங்க அவர் பேசினார் இல்லைங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இருக்கிற பிரச்சனையில இருக்கிறத அப்படியே பேசணும். அதனாலதான் பிரச்சனை மாற மாட்டேது இல்லைங்களா? வியாதி இருந்தா நாம் எதை பேசுறோம்? வியாதியே பேசிட்டு இருக்கிறோம். குறைவு இருந்தா குறைவே பேசிருக்கிறோம். கடன் இருந்தா கடனே பேசுறோம் இல்லைங்களா? பிரச்சனை இருந்தா பிரச்சனை அது பேசும்போது அதற்கு இன்னும் நீங்க பூஸ்ட் கொடுக்குறீங்க, இன்னும் நீங்க வல்லமை கொடுக்குறீங்க. அதனால அது இன்னும் பலமா இருக்கு. வியாதி சுகமாகாததுக்கு காரணம் அந்த வியாதிக்கு நீங்க வார்த்தை பேசும்போது அந்த வியாதிக்கான வல்லமை வார்த்தையில் இருக்கிறது. சுகத்தை பேசும்போது சுகத்திற்கான வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. அப்ப நீங்க எதை பேசுறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 11. நிறைய வசனத்தை இங்கே காட்ட போறோம், பார்க்க போறோம், வாசிப்போம். நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. பாருங்க, ஜீவ ஊற்றா இருக்கிறது. உங்க நாவு ஜீவ ஊற்றா இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு ஒரு ஜீவ ஊற்று. என்னாலும் நீங்க உங்களால பெற முடியும். அப்போ இதுல அதே 30ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அப்போ இப்போ இந்த நாவு, உங்க நாவு ஜீவ ஊற்றா இருக்கு. ஜீவ ஊற்று பாத்தீங்களா? ஊற்று ஒன்று கிளம்பிச்சுனா என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆதாமுக்கு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை ஜீவ விருட்ச ஊற்றா ஏதேன் தோட்டத்தை கொடுத்தான். அவன் அந்த பண்படுத்தி அதெல்லாம் காத்து அது மாதிரி இந்த பூமியே நிரப்பணும். அதுதான் கடவுளுடைய சித்தம் திட்டம் இருந்தது. ஆனா ஆதாம் என்ன பண்ணா? அதை மிஸ் பண்ணிட்டு இப்ப ஆதாம் ஏதேன் தோட்டம் உங்க இருதயத்துல வச்சு இப்போ உங்க நாவு தான் முதல்ல ஜீவ ஊற்று. ஃபர்ஸ்ட் உங்க டன் ஜீவ ஊற்றா இருக்கு. உங்க நாவு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஜீவ ஊற்றா இருக்குது. ப்ரோஸ் 12 13 14 12 13 and 14. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். துன்மார்க்கனுக்கு கண்ணி எது? அவனுடைய நாவு, அவனுடைய
கண்ணி. நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுவிப்பான். 14 அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். பாருங்க, உங்க திருப்தி நல்லா சாப்பிட்டா திருப்தி அடைவோம் இல்லைங்களா? ஃபுல்லா சாப்பிட்டா நாம என்ன ஆகும்? நமக்கு அப்படியே வயிறு ஃபுல்லா அது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? நம்ம சாப்பிடும்போது திருப்தி ஆச்சுன்னா ரொம்ப திருப்தியா சாப்பிட்டா மறுபடியும் எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. இப்ப நீங்க சாப்பிடும்போது உங்க வயிறு எவ்வளவு திருப்தி ஆகுறதோ அதே மாதிரிதான் உங்க நாவு. சொல்லுங்க, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆக்குறான். திருப்தி அடைகிற நீங்க திருப்தியான ஒரு வாழ்க்கை, நீங்க நிரம்பி இருக்கிற வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்க நாவு. வேற நாவு இல்ல, உங்க நாவு. நீங்க திருப்தி ஆகணும்னா உங்க நாவு ரொம்ப அருமையா இருக்குது. அவனவன் தன் வாயின் பலனால். நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு நாவின் பலன் வருது. அந்த பலனால் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்தி ஆக முடியும். இதெல்லாம் சாதாரண வசனம் கிடையாது, இதெல்லாம் பவர்ஃபுல். அப்ப நீங்க திருப்தியாய் வாழணும்னா தன் வாழின் பலனால் அவனால் பண்ண முடியும், திருப்தி ஆக முடியும். அப்போ வாழின் பலனால் ஒருவன் மாட்டிக்கொள்ளவும் முடியும். வாழின் பலனால் நாவின் வார்த்தையால் ஒரு விடுதலையும் ஆக முடியும். அவனுக்கு கண்ணி வருதுன்னா அவன் வார்த்தை, ஒரு விடுதலை வருதுன்னா அவனுடைய வார்த்தை. ஏன்னா அப்போ இந்த நாவு ஒரு ஜீவ ஊற்றா இருக்கிறது. அவன் ஜீவ விருட்சம், ஜீவ ஊற்று, ஜீவனுடைய அந்த திருப்தி உங்களுக்கு உங்கள் நாவில் இருக்கு. எங்க இருக்கு? உங்களுடைய நாவு. ஸ்பிரிட், சோல், பாடி அப்படிங்கிறது பாத்தீங்களா? ஸ்பிரிட், சோல், பாடி. உங்க பாடியில உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் தான் உங்க நாவு. ஸ்பிரிட் நாவு, சோல் காது, சரீரம் கண்ணு. பாருங்க, ஸ்பிரிட், சோல், பாடி அப்படின்னா உங்க நாவு தான் ஸ்பிரிட். விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன், அதே ஆவி எங்களுக்கு உண்டு. சொல்றேன், ஏன்னா பேசுவது என்பது ஆவி. ஏன் நாம் பேசுறோம்னா தேவனை போலவே உடையவர்கள். தேவன் ஆவி தேவன், அவர் பேசுகிறவர். நான் ஆவி மனிதன், நானும் பேசுகிறவர். இதுதான் கிரேட்டஸ்ட் தியாலஜி. கடவுள் ஆவியா இருக்கிறார். எப்படி செயல்படுறாரு? பேசுவார். அதுதான் உங்களுக்கு வேத புஸ்தகம் கொடுத்திருக்கு. அவர் என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ பைபிள் சொல்லுது, தேவ ஆவியினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதி ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை யார் எழுதுது? ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட, இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட். அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல். அப்ப அதே மாதிரி இருக்கிற நீங்க நானும் கடவுளை போல இருக்கிற ஆவி மனிதன். ஆனா நாம ஒரிஜினல் யாருன்னா ஸ்பிரிட். இது நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு நாம ஒரிஜினல் மண்ணு கிடையாது. எப்படி படைத்தார் கடவுள்? உங்களை கேட்டு பார்த்தா சொன்னா மண்ணில உருவாக்கினார். அது இரண்டாவது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் தம்முடைய வார்த்தையினால் உண்டானார். அப்படின்னா நீங்க ஸ்பிரிட், வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அப்போ ஆவியில உருவாக்கப்பட்டவர் நீங்கள். அதனால நீங்க ஆவி மனிதன். ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க ஆவி மனிதன். அதனால நாம பேசுகிற சக்தி, ஆற்றல், வல்லமை உள்ளவர். நீங்க பேசி வாழ்க்கை கெடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை உடைக்க முடியும். ஒரு வார்த்தை ஒரு மனதை, ஒரு பர்சனை, ஒரு இருதயத்தை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா ஒரு வார்த்தை பேசிட்டா அந்த ஃபேமிலியை உடையும், அந்த குடும்பமே என்ன வேணாலும் ஆகும். ஏன்னா வார்த்தைக்கு அது நெகட்டிவா நிறைய சூப்பரா ஒர்க் ஆகும் இல்லைங்களா? கேட்ட சொல்லுங்க, என்ன இந்த வார்த்தை பேசலாம். நீங்க நெகட்டிவா பேசினா ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்க பாசிட்டிவா பேசினாலும் இன்னும் அது ஒர்க் ஆகும். அப்போ ஜீவ விருட்சம் ஊற்று, ஜீவ ஊற்று உங்களுடைய நாவு. விருட்சத்தின் கனி, விருட்சத்தின் உங்கள் நாவு தான் ஜீவ விருட்சி. இந்த வார்த்தையில நீங்க சிக்கிக் கொள்ளலாம், விடுதலாகலாம். இதுல ஆசீர்வதிக்கப்படலாம், இதுல சாபத்தை பெற்றுக் கொள்ளலாம், நன்மை பெறலாம்,
தீமை பெறலாம், மரணமும் பெறலாம், ஜீவனும் பெறலாம். நாவின் அதிகாரத்தில் இருக்குது. 11:6 பாருங்க. 11:6 11:6 Proverbs 11:6. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். பாருங்க, செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையினாலே பிடிபடுவார்கள். பாருங்க, உங்களுடைய நாவினால நீங்க விடுதலை பெறலாம், சிக்கிக் கொள்ளலாம். நீங்க பிடிபடுவீர்கள், விடுதலையும் ஆக்கப்படுவீர்கள். அப்ப நாவின் அதிகாரம் பாருங்க. இன்னும் வசனம் 12 வாங்க. 12 17 18 12 17 18. சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். இங்க பாருங்க, இது பட்டை குத்துக்கள் போல பேசுகிறவரும் உண்டு. உங்க வார்த்தை ஒரு பெரிய ஷார்ப் மாதிரி, கத்தி மாதிரி அப்படியே குத்துகிற வார்த்தைகள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அவர்கள் உழைப்பார், குடும்பம், ஃபேமிலி, உறவுகள் எல்லாம் ஒரு வார்த்தையில. இன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிந்து இருக்கிறது. அதுக்கு வேறு என்னன்னா அவங்க பேசின வார்த்தை. ஆனா அவங்க வார்த்தையில ஒரு குடும்பத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ண முடியும், உடைக்க முடியும், அதை கட்டவும் முடியும், அதை ஸ்ட்ராங்கா பண்ண முடியும். அதனுடைய வேறு எதுன்னா உங்களுடைய நாவு, உங்களுடைய வார்த்தை. அநேகருக்கு இந்த வார்த்தையின் வல்லமை தான் தெரியவே இல்லை. நாவின் வார்த்தை புரியாதனால அநேகருக்கு என்ன தெரியலன்னா, இந்த வல்லமை தெரியாதனால இதில் இருக்கிற ஜீவனை அவங்க பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ உங்க நாவு ஜீவ ஊற்று, ஜீவ விருட்சமா இருக்கிறது. அவனவன் தன் நாவின் பலனால் அவன் என்ன ஆகுறான்? திருப்தி ஆகுறான். அப்ப அந்த திருப்தி அது எங்க இருக்குதுன்னா உங்களுடைய நாவு. அப்ப ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்துல. 18 வாசிங்க. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம் இன்னும் பைபிள் சொல்லுது. 18ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா 18 20 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பத்துக்கு சாப்பிடுறது இல்லை, சாப்பிட்டா வயிறு நிரம்பும் அப்படி கிடையாது. நீங்க பேசினாலே உங்களுடைய வயிறு நிரம்பும். அவனவன் வாயின் பலன், ஏன்னா பேசும்போது ஒரு பலன் உண்டாகும், பலனால வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகள் விழுவினால் அவனவன் திருப்தி. அப்போ நிரம்புவதும் திருப்தி ஆகுவதும் எதில் இருக்குது சொல்லுங்க? எதுல? நாவின் அதிகாரம். அப்ப அடுத்த வாசகம் தான் நல்லா சொல்லுது, மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் பாருங்க, இதான் கீ. நிறைய பேர் இது தெரியாது. நாவின் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆனா அடுத்த வசனத்தை அந்த நெக்ஸ்ட் பகுதியில தான் அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நீ எதை புசிப்பன்னா உன் நாவல தான் மரணம் ஜீவன் இருக்குது. லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் யுவர் டங். ஆனா நீ எதில நீ பிரியப்படுகிற அந்த கனி தான் புசிப்பார்கள். அப்போ நீங்க எதில பிரியப்படுகிறீங்க? உங்க நாவு ஜீவ ஊற்றா இருக்கு. இது மரணத்தை பிறப்பிக்கும், ஜீவனையும் பிறப்பிக்கும், நன்மையும் பிறப்பிக்கும், தீமையும் பிறப்பிக்கும். இது உடைக்கும், உருவாக்கும். இது கட்டும், அவிக்கப்படும். இது எழுப்பும், உடைக்கும். இது சாபமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். எல்லாமே இந்த நாவின் அதிகாரத்தில் வைத்திருந்தால், இப்ப நாவின் அதிகாரம் இருக்கிறதுனால இல்ல, எதில நீ பிரியப்படுகிற அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அநேகர் எதில பிரியப்படுகிறாங்கன்னா இந்த நாவின் அதிகாரத்தை தீமையில பிரியப்படுகிறார்.
பிரியப்படுகிறார்கள், மரணத்தில் பிரியப்படுகிறார்கள், தோல்வியில. அதனால தான் நீங்க எதை பேசுறீங்க ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, உங்க நாவின் இப்ப பாருங்க, அதன் பிரியப்படுகிறார்கள், அதன் கனியை புசிப்பார்கள். ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு தோல்வியும் வியாதியும் வறுமையும் போராட்டம் இருக்குதுன்னா